ஹாய் கைஸ், டுடே வீக்கெண்ட் விளாக் தான். அதோட டுடே என்னோடய அம்மா டுடே இன்றைக்கி எங்கள் அம்மா மலேசியா லாஸ்ட் டே. நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட் அவங்களுக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச சமையல்லாம் பண்ணலான்னு மீன் குழம்பு வித் ஃப்ரை தான் வச்சுருந்தோம். மார்னிங்கே நானும் என் ஹஸ்பண்டும் மார்க்கெட் போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். மார்னிங் டிஃபன் முடித்ததுமே சமையல் ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வச்சேன். அம்மா கொஞ்சம் குக்கிங் ஹெல்ப் பண்ணாங்க. நானும் ஃபிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை சைட் எனக்கும் அம்மாவுக்கும் டீ போட்டுக்கிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் என் கூட டீ டைமில் ஷேர் பண்ண ஆள் இருக்குது. சமையல் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் சைட் பை சைட் வாங்கிட்டு வந்த வெஜ்ஜஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். இல்லைனா என் சின்ன பையன் வீடு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவார். எப்போவுமே எல்லா வெஜ்ஜஸையும் கட் பண்ணி வைக்க மாட்டேன். கட் பண்ணி வச்சாலும் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் அவ்வளோவா அது பிடிக்கல. ஸோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே ஜஸ்ட் கீரை, இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜ்ஜஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்குவேன். நானே வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சோம்னா டேபிளில் வச்சு எடுத்து வச்சுருவேன். பட் அம்மா இருக்கிறதால சரி பால்கனி கொண்டு வா, வெடிக்க பார்த்துட்டு எப்படி எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வச்சு தான் எடுத்து வச்சோம். ஃப்ரிட்ஜில் எல்லா வெஜ்ஜஸையும் பாக்ஸையும் வச்சுட்டு அப்படியே கிச்சன் போயிட்டேன். குழம்பு முன்னெல்லாம் நானும் அம்மாவும் அதிகமாக சண்டை போடுவோம். பட் இப்போல்லாம் அவங்க என் கூட வந்து சும்மா இருந்தாலே போதும், அதுவே நல்லா தான் இருக்குது. என்னமோ தெரியல, மேரேஜ்க்கு அப்புறம் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் தனிமைங்கிற ஒரு விஷயம் நிறைய பாடங்களை சொல்லி தான் தருது. ஃப்ரிட்ஜில் எல்லா வெஜ்ஜீஸ் பாக்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே குழம்பும் சைடில் ரெடி ஆகிட்டு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபிஷ் ஃப்ரை நல்லா வந்திருந்தது. எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு அம்மாவும் பசங்களும் தூங்க போயிட்டாங்க. அம்மா ஊருக்கு ஃப்ளைட்டில் போகையில் சாப்பிட்றதுக்கு கேக் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். கோதுமை கேக் தான் பண்ணேன். அவங்களுக்கு சுகர் இருக்கிறதால லோ சுகர் போட்டு பைனாப்பிள் கேக் தான் பண்ணேன். ஃப்ளைட்டில் உள்ள எல்லா ஃபுட்டும் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ வீட்டிலையே செஞ்சு கொடுத்துட்டேன். கேக் நல்லாவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. பேக் பண்ணதுமே யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். எனக்கு பேக்கிங்லாம் அவ்வளோவா தெரியாது. ஜஸ்ட் நானும் அப்படியே வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டது தான். ரொம்ப நல்லாவே பண்ணுறேன். ஸோ பசங்களுக்கு நான் அந்த வீட்டிலே பண்ணி கொடுக்கறதால அம்மாவுக்கும் திஸ் டைம் நான் தான் பண்ணி கொடுத்தேன். கேக் நல்லா சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது.
அவ்வளோதான். ஈவினிங் மேலே பேக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரெக்கார்ட் பண்ணலை. ஏர்லி மார்னிங் அம்மாவுக்கு ஃப்ளைட். அவங்கள ஏர்லி மார்னிங் அனுப்பிட்டு வந்துட்டோம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. பை.